மதன், இந்த விபத்து எப்போது எப்படி நிகழ்ந்தது? இந்த விபத்து தொடர்பான விரிவான தகவல்கள். சரவணன், அதாவது ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள துறைமுக பாலத்தின் நடுவே திடீரென விரிசல் ஏற்பட்ட நிலையில் அந்த வழியாக பாலத்தில் அந்த வழியாக தண்ணீர் லாரி ஒன்று சென்றுள்ளது. இந்நிலையில் பாலம் வட்டமாக உடைந்து தண்ணீர் லாரி தலைகுப்புற கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் உயிர் தப்பியுள்ளார். இந்த விபத்து காரணமாக போலீசார் தற்போது சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் தினந்தோறும் மீனவர்கள் தங்கள் படகுகளை பராமரிப்பதற்கு துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தின் வழியாக இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் மீனவர்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய மண்டபம் கனகு அப்பாசாமி தெருவைச் சேர்ந்த அஜய்குமார் என்பவருக்கு சொந்தமான தண்ணீர் லாரி ஒன்று இன்று துறைமுக பாலத்தின் வழியாக சென்றுள்ளது. குறிப்பாக 50 ஆண்டுகளுக்கு மேல் வலுவிழந்து காணப்பட்ட மண்டபம் துறைமுக பாலம் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த வழியாக இன்று தண்ணீர் லாரி செல்லும் பொழுது பாலம் உடைந்து வட்ட வடிவில் உடைந்து தண்ணீர் லாரியானது கடலுக்குள் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக தண்ணீர் லாரி ஓட்டுநர் உயிர் தப்பியுள்ளார். இந்த விபத்து குறித்து போலீசார் தற்போது விசாரணையும் நடத்தி வருகின்றனர். மேலும் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள துறைமுக பாலம் பழுதாகி இருப்பதாக பலமுறை அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது இன்று மிகப்பெரிய அளவில் பாலம் உடைந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மண்டபம் மீன்பிடி துறைமுக பாலத்துக்கு அருகாமையில் புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது உடைந்த பாலம் வழியாக மீனவர்கள் தங்களுடைய சரக்குகளை ஏற்றி செல்ல முடியாத நிலை நீடிப்பதால் மீனவர்கள் படகில் இருந்து கொண்டு வரும் மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் மீன்களை வாகனங்களில் ஏற்றிச் செல்ல முடியாத சூழ்நிலை தற்போது அங்கு நிலவுவதால் தற்காலிகமாக பழுதான சாலையை உடனடியாக அரசு சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மீனவர்கள் தரப்பில் எடுத்துரைக்கின்றனர். சரவணர்.